தமிழ் வளர்ச்சிக்கு அதிமுக அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ் அறிஞர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் பெரியார், அண்ணா உள்ளிட்ட விருதுகளை வழங்கி அவர் கௌரவித்தார். திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழக அரசின் விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் திருவள்ளுவர் விருது புலவர் ப. வீரமணிக்கும், பெரியார் விருது பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கும், அண்ணா விருது கூரம் மு. துரைக்கும், காமராஜர் விருது நீலகண்டனுக்கும் வழங்கப்பட்டது. இதேபோல் பாரதியார் விருது முனைவர் ச. கணபதிராமனுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் கோ. பாரதிக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது மருத்துவர் துரைசாமிக்கும், திருவிக விருது மறைமுலை இலக்குவனாருக்கும் மற்றும் கியாபே விஸ்வநாதம் விருது மீனாட்சி முருகரத்தினத்துக்கும் வழங்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலை மற்றும் கலாச்சாரத்தையும் பேணி காப்பதில் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. தமிழக வரலாற்றில் எவரும் செய்யாத ஏற்றுமிகு சாதனையை படைத்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காட்டிய பாதையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பயணிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் அறிஞர்களிடையே உள்ள நயம், சுவை, நகைச்சுவை, தமிழ் மொழியில் உள்ள சொல்லாற்றல் ஆகியவற்றை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திரைப்பட பாடல்கள் மூலம் எடுத்துரைத்தார். 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கவிஞர் கண்ணதாசன். இவர் கவிஞர் மட்டுமல்ல, அரசியலிலும் பயணித்தவர். ஒருமுறை இவர் காங்கிரஸ் கட்சியில் சேர நினைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் அனுமதிக்காக காத்திருக்கிறார். அதை ஒரு பாடலிலே, அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி என்று பல்லவியாக்கினார். கவிஞர் கண்ணதாசன் காங்கிரஸில் சேர்ந்த பிறகு பேரறிஞர் அண்ணா சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுவிட்டு சென்னை திரும்பிய போது, நலம்தானா நலம்தானா, உடலும் உள்ளமும் நலம்தானா என்ற பாடல் மூலம் அண்ணாவின் உடல்நலத்தை விசாரித்தார். நிகழ்ச்சியில் பெரியார் விருது பெற்று ஏற்புரை நிகழ்த்திய பன்ருட்டி ராமச்சந்திரன், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் வழியில் புதிய சமுதாயத்தை படைப்போம் என்று கூறினார். திருவள்ளுவர் கண்ட அத்தகைய ஒரு புதிய சமுதாயத்தை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி போன்றவர்கள் துவங்கி அந்த மும்முறை போராட்டத்தை தொடர்ந்து முடித்து ஒரு புதிய சமுதாயத்தை தமிழ்நாட்டிலே காண்போம். திருக்குறளை பொறுத்தவரை வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பாடினான். அந்த வான்புகழ் கொண்ட திருக்குறளை உலகமெங்கும் பரப்புகின்ற ஒரு பெரும்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற எனக்கு இந்த விருது கொடுத்ததின் வாயிலாக இன்னும் பெரும் ஊக்கத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற விழாவில் முதன்முறையாக பதாகைகளில் பன்னீர்செல்வத்தின் படம் இடம்பெற்றிருந்தது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படம் பெரிதாகவும், ஓ பன்னீர்செல்வத்தின் படம் அதற்கு அடுத்தபடி சிறியதாகவும் இருந்தது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.